ஹலோ கைஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இந்த செட்டப்பில் வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆப்வியஸ்லி டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸுக்கு பக்கம் மூவ்மெண்ட் இருந்துச்சு இந்த கேண்டிலில். பட் நம்ம இந்த ட்ரேடை எடுக்கல. அதோட ரீசன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு கன்சாலிடேஷன் அப் ட்ரெண்ட் இருக்கும். லைக் இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், அந்த கன்சாலிடேஷன் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு ஒரு அப் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டவுன்ஃபாலில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது. ஸோ அந்த கன்சாலிடேஷன் பிரேக் டவுன் கொடுக்கும்போது ஆப்வியஸில் கீழே வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் இருந்துச்சு. மார்னிங் ஸ்டார்ட் ஆன உடனே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 வரைக்குமே ஒரு கன்சாலிடேஷனில் இருந்துச்சு. ஸோ கன்சாலிடேஷன்லேருந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருப்போம். பட் ஆப்போசிட்டாக பிரேக் டவுன் கொடுத்துச்சு. ஸோ பிரேக் டவுன் கொடுத்துச்சு, ஒரு நல்ல பிரேக் டவுன் தான், இண்டிகேட்டர் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணி தான் ஆப்வியஸ்லி டார்கெட் ஹிட் ஆயிருக்கும் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தா. பட் நான் இந்த ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு ஐம் நாட் கன்வின்ஸ்டு, அதனால தான் நான் ட்ரேட் எடுக்கல. ஸோ இந்த ட்ரேட் நான் பெருசாக ரெக்ரெட் பண்ண மாட்டேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ரீசன் என்னென்னா, இது என்னோட செக் பாக்ஸில் வரல, அதனால நான் ட்ரேட் எடுக்கல. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஃபோமோ பண்ணி ட்ரேட் எடுத்திருந்தா ஆப்வியஸ்லி இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் அட் தி லாங் ரன் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும். லைக் இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். இந்த மாதிரி பிரேக் அவுட் கேண்டில் வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனோட பிரேக் அவுட் வித்தவுட் எனி விக் இருந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன். அண்ட் ரீட்ரேஸில் என்ட்ரி எடுப்பேன், அண்ட் புல் பேக்கில் என்ட்ரி எடுப்பேன். அண்ட் 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 45 பாயிண்ட்ஸ் டார்கெட், அண்ட் இண்டிகேட்டர் சப்போர்ட்ஸும் ஒரு கன்ஃபர்மேஷனாக நான் எடுத்துப்பேன். இந்த மாதிரி எல்லா செக்லிஸ்ட்டும் உங்களுக்குன்னு ஒரு 4 to 5 செக்லிஸ்ட் இருக்கணும். அந்த 4 to 5 செக்லிஸ்ட் டிக் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் என்ட்ரி எடுக்கணும். ஸோ நம்ம நேற்றும் வந்து 3000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம், அண்ட் மண்டேவும் 3000 rupees. ஸோ அப்படிங்கும்போது மண்டே எடுத்தாச்சு டார்கெட் ஹிட், டியூஸ்டே டார்கெட் ஹிட், அண்ட் வெனஸ்டேவும் நீங்கள் அதைவே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஒன் வீக் 2 வீக் கிட்ட வந்து நான் ட்ரேட் இல்லாமல் இருந்த டேஸ் எல்லாம் இருக்குது. லைக் ஸோ அதனால் டெய்லியும் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. உங்களுக்கு உண்டான அந்த செக் பாக்ஸஸ் எல்லாமே கிளிக் ஆச்சுன்னா அப்படின்னா மட்டும் ட்ரேட் எடுங்க. ஸோ அதுதான் வந்து நான் இன்னைக்கு இந்த ட்ரேட் எடுக்காததுக்கு ரீசன். ஸோ ஐ வாஸ் நான் இந்த பிரேக் டவுன் கொடுக்கும்போதெல்லாம் வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். 170 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போச்சு. நம்ம ஆப்வியஸ்லி நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஓடிஎம் எடுப்போம், இல்லைனா ஏடிஎம் எடுப்போம். அண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்து லைக் 150லேருந்து 180 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். பட் நம்ம அப்படி சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 170 இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேலே போயிடுச்சு. ஸோ விச் இஸ் ஃபைன், ரைட். இன்னைக்கு வந்து நான் இந்த ட்ரேடை மிஸ் பண்ணது பெரிய ரெக்ரெட் கிடையாது. ரீசன் என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இல்லை. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு லாங்கில் லாங் ரன் இருக்கும்போது ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் அது பிரேக் அவுட் ஆனால் மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புல் பேக் இருக்குது, ஐ மீன் நல்ல ஒரு பையர்ஸ் இருக்காங்க, தென் கன்சாலிடேஷன் இருக்குது. அந்த கன்சாலிடேஷனை வந்து ஓவர் கம் பண்ணி வர்ற பையர்ஸ் வந்து இன்னும் பையர்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது ஆப்வியஸாக அந்த ஸ்டாக் மேலே தான் போகும். அண்டு ரெஸ்பெக்டிவ்லி வைஸ் வெர்சா நீங்கள் புட் ஆப்ஷன் அதே மாதிரி தான். ஸோ அதுதான் ரீசன் நான் இந்த ட்ரேட் எடுக்காதுக்கு. ஸோ இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், கைண்ட்லி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. எவ்ரிடே நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த நெசசிட்டியும் இல்லை. ஸோ ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த 4 to 5 செக்லிஸ்ட் உங்களுக்குன்ட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே செட் ஆச்சுன்னா, எல்லாமே செக் ஆச்சுன்னா மட்டும் ட்ரேட் எடுங்க. அண்ட் ஏன்னா வந்து எல்லா திங்ஸுமே வந்து ட்ரேடர்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு வந்து ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி எகெயின்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பைரியிலிருந்து ஃப்ளக்சுவேஷன் அண்டு நம்ம எடுத்தோன்னையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்.
ஸோ இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வரும்போது நீங்கள் வந்து இவ்வளோ இந்த மாதிரி லோ செட்டப்பான இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் ஹிட் ஆயிடுச்சு, ஃபைன். பட் இந்த மாதிரி லோ ப்ராபபிள் செட்டப்ஸை அவாய்ட் பண்ணுறது உங்களோட ரிசல்ட்டை வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணும் அண்ட் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து இன்னுமே அதிகப்படுத்தும். ஸோ யா, தட்ஸ் இட். தேங்க்ஸ். பை.